ஆரம்ப கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதால் தான் வந்து 100 மார்க் அதில் வாங்கிடுவானுங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் பேச நீ இப்போ 10ஆவதுல எத்தனை தமிழ் பசங்க வந்து ஃபெயில் ஆகிக்கிறாங்கன்னு வந்து அரசாங்கத்தை சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இவங்க வந்து மும்மொழி கொள்கையை பற்றி சிந்திக்கட்டும். அண்ணாமலை வந்து கண்டனத்தை தெரிவிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நீ 2029 ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது இப்போது ஸ்டார்ட் பண்ண நான் வரவேற்கிறேன். அப்போ என்னங்க சார் இதில் தப்பு இருக்குது? உடனே ட்ரோல் பண்ணி வந்து எப்படி திருப்புறானுங்க பாருங்கள். மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா இதில் மாணவர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அப்போ அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து அவர் வந்து என்னென்னா வந்து தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சு இந்த முடிவை வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சதில் ஒரு தவறும் கிடையாது. இது மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆரம்ப கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதால் தான் வந்து 100 மார்க் அதில் வாங்கிடுவானுங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் பேச நீ இப்போ 10ஆவதுல எத்தனை தமிழ் பசங்க வந்து ஃபெயில் ஆகிக்கிறாங்கன்னு வந்து அரசாங்கத்தை சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இவங்க வந்து மும்மொழி கொள்கையை பற்றி சிந்திக்கட்டும். அண்ணாமலை வந்து கண்டனத்தை தெரிவிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நீ 2029 ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது இப்போது ஸ்டார்ட் பண்ண நான் வரவேற்கிறேன். அப்போ என்னங்க சார் இதில் தப்பு இருக்குது? உடனே ட்ரோல் பண்ணி வந்து எப்படி திருப்புறானுங்க பாருங்கள். மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா இதில் மாணவர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அப்போ அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து அவர் வந்து என்னென்னா வந்து தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சு இந்த முடிவை வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சதில் ஒரு தவறும் கிடையாது. இது மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆரம்ப கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதால் தான் வந்து 100 மார்க் அதில் வாங்கிடுவானுங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் பேச நீ இப்போ 10ஆவதுல எத்தனை தமிழ் பசங்க வந்து ஃபெயில் ஆகிக்கிறாங்கன்னு வந்து அரசாங்கத்தை சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இவங்க வந்து மும்மொழி கொள்கையை பற்றி சிந்திக்கட்டும். அண்ணாமலை வந்து கண்டனத்தை தெரிவிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நீ 2029 ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது இப்போது ஸ்டார்ட் பண்ண நான் வரவேற்கிறேன். அப்போ என்னங்க சார் இதில் தப்பு இருக்குது? உடனே ட்ரோல் பண்ணி வந்து எப்படி திருப்புறானுங்க பாருங்கள். மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா இதில் மாணவர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அப்போ அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து அவர் வந்து என்னென்னா வந்து தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சு இந்த முடிவை வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சதில் ஒரு தவறும் கிடையாது. இது மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும்.